ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம ஒரு செலக்ட் குவரி எழுதும்போது என்னென்ன விதமான இன்பில்டாக இருக்கிற ஃபங்க்ஷன்ஸை நாம் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த SQL என்று சொல்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு வந்துட்டு நாம் ஒரு டேட்டாவை செலக்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ செலக்ட் ஸ்ட்ரிக் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் மார்க்ஸ். ஸோ இந்த டேபிள் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி டேட்டா இன்சர்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் அதில் இருக்கிற டேட்டா. ஸோ இப்போ நம்ம முதலாவது என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், ஸோ இதில் நம்ம ஆல்ரெடி வந்துக்கிட்டு ஆர்டர் பை வந்துட்டு பார்த்துருந்தோம், சரிங்களா? ஸோ இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட்டாக இருக்கிற, அதாவது மார்க்ஸ் கூட எடுத்து 3 ஸ்டூடெண்ட்டு டீட்டெயில் நமக்கு வேணுமென்னு சொன்னால் நம்ம அதை எப்படி வந்துட்டு செலக்ட் குவரியில் கொண்டு வரலாமுங்கிறது நம்ம பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு வந்துக்கிட்டு நம்ம செலக்ட் குவரியில் செலக்ட் ஸ்ட்ரிக் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் மார்க்ஸ் என்று சொல்லி கொடுத்த மாதிரி இருந்தால் எல்லா டேட்டாவும் செலக்ட் ஆகும்னு தெரியும். நமக்கு முன்னுக்கு இருக்கிற, அதாவது ஃபர்ஸ்ட்டாக இருக்கிற 3 டேட்டாஸ் நமக்கு வேணும்னு சொன்னால் நம்ம SQL டாப் என்று சொல்லி கொடுத்துட்டு 3 என்று சொல்லி கொடுத்த மாதிரி இருந்தால் நமக்கு என்ன செய்யும், 3 டேட்டாஸ் வந்துக்கிட்டு நமக்கு செலக்ட் ஆகி. இப்போ பாருங்கள், நான் செலக்ட் பண்ணுறேன், ஓகே. ஆனால் கூட மார்க்ஸ் எடுத்த 3 ஸ்டூடெண்ட்டு டீட்டெயில் வேணும்னு சொன்னால் நம்ம என்ன செய்யணும்னு பார்த்தீங்களா இருந்தால், ஃபர்ஸ்ட்டுக்கு இந்த டேட்டாஸை வந்துக்கிட்டு நாம் டிசெண்டிங் ஆர்டரில் மாற்றணும். அதாவது கூடிய தானத்திலிருந்து குறைஞ்ச தானத்துக்கு போகிற மாதிரியான டிசெண்டிங் ஆர்டரில் சேஞ்ச் பண்ணணும். ஸோ நான் அதுக்கு என்ன செய்கிறேன், நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம் ஆர்டர் பை சொல்லி கொடுத்துருந்தோம். ஸோ அதில் நான் எந்த குளத்தை டிசெண்டிங் ஆர்டரில் மாற்ற போகிறேன்னு சொன்னால் மார்க்ஸ்ன்னு சொல்கிற குளம், சரிங்களா? அதை வந்துட்டு DSC. ஸோ இப்படி டிசெண்டிங் ஆர்டரில் சேஞ்ச் பண்ண என்ன நடக்கும், நமக்கு நம்மளோட டாப் மார்க்ஸ்லேருந்து லோ மார்க்ஸ் வரைக்கும் போகும். ஸோ நான் இப்போ என்ன செய்ய போகிறேன், ஸோ இந்த ஆர்டர் பையை அப்படியே தூக்கி இங்கே நான் போட்டேன்னு சொன்னால் இப்போ என்ன செய்கிறேன், செலக்ட் பண்ணுங்கள் டாப் 3, அதாவது ஃபர்ஸ்ட்டுக்கு இருக்கிற 3 செலக்ட் பண்ணுங்கள் ஃப்ரம் எங்கேருந்து, ஸ்டூடெண்ட் மார்க்ஸுங்கிற டேபிளில் இருந்து ஆர்டர் பை மார்க்ஸ் டிசெண்டிங் ஆர்டருங்க கிட்டவா கூடுதலான மார்க்ஸ் எடுத்த 3 ஸ்டூடெண்ட்ற இன்ஃபர்மேஷன்ஸ் நமக்கு இங்கே டிஸ்பிளே ஆகும், சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் எடுத்த மார்க்ஸ் வந்துட்டு 90, செகண்ட் ஸ்டூடெண்ட் எடுத்த மார்க்ஸ் வந்துக்கிட்டு 75, மூன்றாவது ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்த மார்க்ஸ் வந்துட்டு 70ன்னு சொல்கிற டீட்டெயில் வந்துட்டு நமக்கு இங்கே டிஸ்பிளேயாக இருக்குது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் டாப் 3 5 நமக்கு 5 வேணும்னா, இல்லை டாப் 10 வேணும்னு சொன்னால் நம்ம 10 கொடுத்தோம்னா 10 வரும். ஸோ எத்தனை டேட்டா வேணுமோ நம்ம டாப் 5ன்னு சொன்னால் அப்படி நம்ம கொடுத்த மாதிரி இருந்தால் டாப் 5 நமக்கு செலக்ட் ஆகி டிஸ்பிளே ஆகும், சரிங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு டாப். அதோடு சேர்த்து சில ஃபங்க்ஷன்ஸ் நாம் பார்ப்போம். ஸோ எது ஆக குறைய இந்த ஒரு சப்ஜெக்ட் எடுத்துக்கிட்ட மாதிரி இருந்தால் அந்த சப்ஜெக்டில் ஆக குறைய மார்க்ஸ் யார், என்ன மார்க்ஸ் எடுபட்டிருக்கு அந்த சப்ஜெக்டில் ஆக குறைஞ்ச மார்க்ஸ் என்னன்னு சொல்லி பார்க்குறதுக்கு நாம் மினிமம் என்று சொல்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணலாம். பாருங்கள், செலக்ட் மினிமம் என்று சொல்கிற ஃபங்க்ஷன் இருக்குது. அது எந்த காலமில் இருக்கிற மினிமம் வேல்யூவை நாம் எடுக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளோட மார்க்ஸ்ன்னு சொல்கிற காலம், சரிங்களா? கொடுத்துட்டா ஸ்பேஸ் பண்ணிவிட்டு ஃப்ரம் ஸ்டூடெண்ட் மார்க்ஸ் பாருங்கள், நான் செலக்ட் பண்ணுறேன், செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறேன். எனக்கு மினிமம் மார்க்ஸ் இப்போ நான் செலக்ட் பண்ணி பார்க்கணும். பாருங்கள், ஆக குறைஞ்ச மார்க்ஸ் வந்துக்கிட்டு எனக்கு என்னது 40 பாருங்கள். ஸோ அப்போ நம்ம மினிமம் மார்க்ஸ் நம்ம இங்கே செலக்ட் பண்ணிக்கிட்டு இந்த மினிமம் ஃபங்க்ஷனை கொடுத்து செலக்ட் பண்ணும்போது ஆக குறைவாக என்ன மார்க்ஸ் நம்ம எடுத்துருக்கோமோ அந்த மார்க்ஸை நம்ம இதில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதே மாதிரி மேக்ஸிமம் மார்க்ஸ் நம்ம பார்க்கணுமா இருந்தால், அதாவது ஆக கூட மார்க்ஸ் நம்ம பார்க்கணுமென்று சொன்னால் நான் என்ன செய்கிறேன், செலக்ட் மேக்ஸிமம் ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட் பண்ணிவிட்டு நான் இதில் என்ன செய்கிறேன்னு பாருங்கள், மார்க்ஸ்ன்னு சொல்லி கொடுக்கேன் ஃப்ரம். ஸோ இதில் நான் என்ன செய்கிறேன், எந்த டேபிளுங்கிறத கொடுக்கேன், ஸ்டூடெண்ட் மார்க்ஸுங்கிற காலம். ஸோ மார்க்ஸுங்கிற டேபிள். ஸோ நான் இப்போ இதை செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறேன்னு பாருங்கள், எந்த மேக்ஸிமம் மார்க்ஸ் வந்துட்டு, அதாவது ஒரு சப்ஜெக்டில் குறிப்பிட்ட ஒரு சப்ஜெக்டில் மேக்ஸிமம் மார்க்ஸ் என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். பட் இப்போ நம்ம இங்கே செய்கிறது குறிப்பிட்ட ஒரு சப்ஜெக்ட்டுக்காண்டு கேட்டிங்கன்னா இல்லை, பட் நம்ம பார்க்குறது இந்த மேக்ஸிமம் வேல்யூ எப்படி ஒர்க் பண்ணாது, மேக்ஸிமம் சொல்கிற ஃபங்க்ஷன் எப்படி வேலை செய்யுதுங்கிறத நம்ம இதில் பார்த்துட்ருக்கோம். ஸோ நம்ம இதுக்கப்புறம் செய்கிற ப்ராக்டிக்கலில் வந்துக்கிட்டு அக்யூரேட்டாக நம்ம ரியல் லைஃப்பில் எப்படியெல்லாம் நாம் இந்த மேக்ஸிமம் மினிமம் அப்ளை பண்ணுவோம்ங்கிறது இதுக்கு பிறகு வர வீடியோஸில் வந்துட்டு நீங்கள் கண்டினியூஸாக பார்த்தீங்களா இருந்தால் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கக்கூடிய மாதிரி இருக்கும்.
பட் இப்போதைக்கு நம்ம மினிமம் ஃபங்க்ஷன் என்ன செய்யும், நம்ம ஒரு காலம் கொடுத்த மாதிரி இருந்தால் அந்த காலமில் இருக்கிற மினிமம் மார்க்ஸை மினிமம் நம்பர்ஸை கொண்டு வந்து தரும். அதே மாதிரி சொல்கிற ஃபங்க்ஷனுக்குள்ளே அந்த கொலமை கொடுத்தீங்களா இருந்தால் நீங்கள் செலக்ட் பண்ண டேபிளில் இருக்கிற அந்த கொலமில் இருக்கிற மேக்ஸிமம் மார்க்ஸ் என்னையோ அந்த மார்க்ஸை நமக்கு கொண்டு வந்து தரும். அதோடு சேர்த்து நம்ம ஆல்ரெடி கவுண்ட்டும் பார்த்துருந்தோம், எவ்வளோ பேர் இதில் மார்க்ஸ் எடுத்திருக்காங்கன்னு சொல்லி பார்க்கணுமா இருந்தால் நம்ம என்ன செய்யலாம், செலக்ட் கவுண்ட்னு சொல்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். கவுண்ட்னு சொல்கிற கொலமை கவுண்ட்னு சொல்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம கொலம் கொடுக்கலாம். அப்படி இல்லாட்டி ஸ்டார் மார்க் கொடுத்த மாதிரி இருந்தால் எல்லா கொலம்ஸையுமே அது கவுண்ட் பண்ணி தரும். நான் இங்கே என்ன செய்கிறேன்னா மார்க்ஸ்ன்னு சொல்கிற கொலமையை கொடுக்கேன். ஃப்ரம் ஸ்டூடெண்ட் மார்க்ஸ் என்று சொல்கிற டேபிள்லேருந்து செலக்ட் பண்ணி கொண்டு வாங்க. நான் கொடுத்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறேன்னு பாருங்கள், எனக்கு 9 என்று சொல்லி டிஸ்பிளே ஆகுது. அப்போ நான் இங்கே செலக்ட் பண்ணி பார்க்கும்போது எனக்கு 9 டேட்டா தான் நீங்கள் டிஸ்பிளே ஆகிருக்கு. ஸோ அப்போது எனக்கு 9 சொல்கிறது கவுண்ட் சரியாக தான் எனக்கு இங்கே டிஸ்பிளே ஆகிருக்குன்னு சொல்லி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதோடு பார்த்தீங்களா இருந்தால் குறிப்பிட்ட ஒரு மார்க்ஸில் ஸ்டூடெண்ட் எடுத்துருக்கிற எவரேஜ் மார்க்ஸ் என்னது என்று சொல்லி நம்ம என்ன செய்யலாம், எவரேஜ் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நம்ம இதை செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு பாருங்கள் நான் என்ன செய்கிறேன்னு, செலக்ட் எவரேஜ் ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே எந்த காலம்ங்கிறத கொடுக்கேன், மார்க்ஸுங்கிற காலம் தான் செக் பண்ணணும். ஃப்ரம் ஸ்டூடெண்ட் மார்க்ஸ்ன்னு சொல்லி கொடுத்து விட்டேன். ஸோ கொடுத்துட்டு நான் செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறேன்னு பாருங்கள். இங்கே எனக்கு எவரேஜ் மார்க்ஸ் வந்துக்கிட்டு 58 சொல்லி இங்கே எனக்கு டிஸ்பிளே ஆகிருக்கு. சரிங்களா, 58 சொல்கிறது தான் எவரேஜ் மார்க்ஸாக வந்துக்கிட்டு எனக்கு இங்கே டிஸ்பிளே ஆகிருக்கிற உண்டு. சரிங்களா, ஸோ அடுத்தது பார்த்தீங்களா இருந்தால் எல்லா டேட்டாஸையும் கவுண்ட் பண்ணி நம்ம எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். உதாரணமாக இங்கே இல்லைன்னு சொன்னால் கூட நீங்கள் உங்களோட டோட்டல் ப்ராஃபிட் என்னன்னு சொல்லி செக் பண்ணக்கூடிய ஒரு பாயிண்ட் ஆஃப் சேல் சிஸ்டம் செய்கிறீங்களாண்டா ஒரு கொலமில் வந்துக்கிட்டு உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு மாதத்துக்குரிய ப்ராஃபிட் இருக்குன்னு சொன்னால் அவ்வளோத்தையும் கூட்டி நீங்கள் டோட்டல் அமௌண்ட் எவ்வளவுங்கிறதையும் நீங்கள் உங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ நான் இப்போதைக்கு நம்மகிட்ட இருக்கிற கொலம் வந்துட்டு இந்த மார்க்ஸுங்கிற கொலம் தான். ஸோ அந்த மார்க்ஸில் இருக்கிற எல்லா மார்க்ஸையும் கவுண்ட் பண்ணும்போது டோட்டலாக எவ்வளோ மார்க்ஸ் நமக்கு டிஸ்பிளே ஆகுதுங்கிறத நாம் இங்கே செக் பண்ணி பார்ப்போம். ஸோ நான் அதுக்கு என்ன செய்கிறேன்னு பாருங்கள், செலக்ட் சம் ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட்டுக்குள்ளே எந்த கொலமை நான் எல்லாத்தையும் சேர்த்து கூட்ட போகிறோன்னா அந்த கொலம்ட நேம் கொடுக்கணும். ஸோ மார்க்ஸுங்கிறத அந்த கொலம்ட நேம் கொடுத்துட்டு ஃப்ரம் ஸ்டூடெண்ட் மார்க்ஸ். சரிங்களா, ஸோ நான் கொடுத்துட்டேன். செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறேன்னு பாருங்கள். எல்லா மார்க்ஸையும் கூட்டி, அதாவது 9 ஸ்டூடெண்ட்ற மார்க்ஸையும் கூட்டி எனக்கு ஃபைனலாக என்ன அவுட்புட் வருதோ, எவ்வளோ ப்ரைஸ் வருதோ அந்த ப்ரைஸை நம்ம இங்கே டிஸ்பிளே பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் பை டிஃபால்ட்டாக இருக்கிற ஃபங்க்ஷனை நம்ம பார்த்துருக்கோம். ஸோ சம் என்று சொல்கிற ஃபங்க்ஷன், அதே மாதிரி மேக்ஸிமம் என்று சொல்கிற ஃபங்க்ஷன், அதே மாதிரி கவுண்ட், அதே மாதிரி எவரேஜ் வேல்யூஸ் பார்க்குறதுக்குரிய டிஃபால்ட்டான ஃபங்க்ஷன், அதே மாதிரி சம்க்குரிய ஃபங்க்ஷன்ஸ் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், வீடியோஸை கண்டினியூஸாக பாருங்கள். ஸோ இப்போ நம்ம பார்க்குற ஒவ்வொரு டாபிக்ஸும் வந்துட்டு ரியலாக நம்ம ஒரு அப்ளிகேஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அது எப்படி யூஸ் பண்ணப்படுதுங்கிற டீட்டெயில் எல்லாம் பிறகு வர வீடியோஸில் இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.